Meenakshi Faculty of Occupational Therapy. Admissions open for BOT and MOT. Apply now. மறைந்த திமுக தலைவர் கலைஞர் அவர்களுடைய 102வது பிறந்த நாளான இன்று தற்பொழுது தேமுதிகவின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அவரை வாழ்த்தி ஒரு பதிவினை வெளியிட்டிருக்கிறார். இந்திய அரசியல் வரலாற்றின் மூத்த அரசியல் தலைவர் கலைஞர் அவர்களின் 102வது பிறந்த நாள் இன்று. இருந்தாலும் மறைந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும் என்பதற்கு அவர் வாழ்ந்த காலம் தமிழுக்கும் தமிழ்நாட்டிற்கும் அவர் ஆற்றிய பணிகள் என்றும் அனைவரின் மனதிலும் நீங்கா இடத்தை பிடித்திருக்கிறது. கேப்டனுக்கும் அவருக்குமான அந்த அன்பு நட்பும் மிகவும் ஆழமானது. எங்களுடைய திருமணத்தை அவர் தலைமையேற்று நடத்தி வைத்தார். இவை அனைத்தும் வாழ்நாளில் மறக்க முடியாதவை. எனவே அவருடைய பிறந்த நாளுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என தெரிவித்திருக்கிறார். 2 நாட்களுக்கு முன்பு திமுகவின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்ற பொழுது விஜயகாந்த் அவர்களுடைய மறைவிற்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றியிருந்ததும் அதற்கு தேமுதிகவின் பொதுச் செயலாளர் பார்த்தோமேனால் திமுகவிற்கும் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர் அண்ணன் என்றும் குறிப்பிட்டு நன்றி தெரிவித்திருந்தார். தொடர்ந்து அஇஅதிமுக ராஜ்யசபா சீட் தர மறுத்து வரக்கூடிய நிலையில் தற்பொழுது தேமுதிக திமுகவை நெருங்குகிறதா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அதிமுக தொடர்ந்து ராஜ்யசபா சீட் தர மறுத்து வரக்கூடிய சூழலில் திமுக ராஜ்யசபா சீட்டும் அதற்கு பின்பு எம்எல்ஏக்கள் இடமும் ஒதுக்கினால் திமுக கூட்டணியில் இணைவதற்கு தற்பொழுது பிரேமலதா விஜயகாந்த் திட்டமிட்டிருக்கிறார். அதற்கான ஒரு முன்னெடுப்பாக தொடர்ந்து அவர் கலைஞர் அவர்களையும் திமுகவையும் தொடர்ந்து பாராட்டு தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே திமுக கூட்டணியில் அரை டஜன் கட்சிகள் இருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் தேமுதிகவிற்கு போதிய எண்ணிக்கையில் இடங்களை ஒதுக்குவார்களா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஒருவேளை தேமுதிக திமுக கூட்டணியில் இணைந்தால் அதற்கான இடங்களை ஒதுக்குவதற்கும் தற்பொழுது ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. 1% வாக்குகளை கூட தவற விட்டுவிடக்கூடாது என திமுக எண்ணுகிறது. அதற்கான ஒரு முன்னெடுப்பாக தேமுதிகவை கூட்டணியில் இணைப்பது பற்றியும் திமுக தற்பொழுது யோசித்து வருவதாக சொல்லப்படுகிறது. ஒருவேளை தேமுதிக திமுக கூட்டணியில் இணைந்தால் 2016ஆம் ஆண்டு மக்கள் நல கூட்டணியில் இருந்த அனைத்து கட்சிகளுமே தற்பொழுது திமுகவுடன் இணைந்திருப்பதாக கருத்தானது நிலவுகிறது. அனைத்து கட்சிகளுக்கும் சமமான எண்ணிக்கையில் சீட்டுகளை ஒதுக்குவதற்கும் திமுக திட்டமிட்டு வருகிறது. தலா 6 இடங்கள் முதல் 4 இடங்கள் வரை ஒதுக்குவதற்கும் திமுக தற்பொழுது திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்திருப்பது ஒரு அரசியல் வட்டாரத்தில் கவனிக்கத்தக்க ஒரு அம்சமாக பார்க்கப்படுகிறது.